ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் காய்ஸ். நீங்கள் பார்க்குறது ரெண்ட் அண்ட் டைம்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலோ லெவலிங் மேன்வோட சாப்டர் 2 ஸ்டோரி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாமே. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ஓட எண்டிங்லேருந்து அப்படியே கன்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ அவன் பார்ட்டி மெம்பர் எல்லாமே வந்து டஞ்சனில் என்ட்ரி ஆனதுக்கப்புறமா அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து ஆள் கிறப்ப எல்லாம் உள்ளே போயிட்டாங்க, வாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு கிளைய அங்கே வந்து ஒரு ஃபுட் ட்ரக் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு ஒர்க்கரை பார்த்து கேட்க, அதுக்கு இந்த ஒர்க்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவா எல்லாம் நம்ம ஹீரோ தான், அவனுக்கு இந்த தடவை காப்பி எடுக்க முடியாமல் போனது என்னன்னு தெரியல, மனசை போட்டு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா எது அந்த இ ரேங்க் கேட்டகரியில் இருக்க அதிலே வீக்கஸ்ட் ஹண்டர் அவர் தானே, ஆமாம் இந்த ரஞ்சன் என்ன ரேங்க் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த ஒர்க்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ரேங்க்குன்னு சொன்னாங்கடா, நான் என் கில்டில் சேர்ந்ததுலேருந்து இதோ ஒரு தடவை கூட ஹீரோவை அடிபடாமல் நான் பார்த்ததில்ல தெரியுமா, எப்பயுமே சரி அவன் பயங்கரமாக மூஞ்சி போகலாம் பேருந்து தான் வந்து நடந்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கர் வந்து சமாதானப்படுத்தாரு, சரி டீராங்க தானே எல்லாம் பார்த்துக்குவாங்க, நல்லா நடலாவே நடக்கும், எதையும் விட்டு மனசை குழப்பிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும்போது அந்த சீன் அப்படியே இங்கே இருந்து டஞ்சனுக்குள்ளே வந்து ஷிஃப்ட் ஆகுது. இங்கே நம்ம ஹீலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பட்ட அடியை வந்து ஹீல் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே ஹீரோ ஏன்டா தலையிலாத்தான் குதிப்பேங்கிற மாதிரி வேலை பார்த்தா அண்டராக தான் இருப்பேன்னு சொல்லி ஏன்டா அப்படி அடம் பிடிச்சிட்டு தெரியற, நீ இப்படியே சண்டை போட்டு இருக்கிறது உனக்கு இன்னும் மேலும் மேலும் ஆபத்து தாண்டா கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இது ஹீலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ சாரி கேட்கணுங்கிறக்கான அதை வந்து சொல்லலை, உண்மையிலே ஒன்று நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஹீலர் வந்து அண்ணாந்து பார்க்க அங்கே நம்ம டீம் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரை யூஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டர் பஸ்மமாக்கிட்டு இருக்காரு. எங்கள் மிஸ்டர் கிம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி ஒரு மான்ஸ்டர் வாயிலே விட்டு கிண்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா அண்டர்ஸுமே தனித்தனியாக மான்ஸ்டரை பிரித்து பேன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீலருக்கு அதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, எப்படியோ என்ன கஷ்டப்பட்டாலும் இந்த லைட் ஏதோ முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் திருப்தி ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு விடும்போது நம்ம ஆள் அவங்கள அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை வந்து பார்க்குறான். ஸோ கிட்டத்தட்ட உங்கள் கண்ணில் என்னை பார்க்கும்போது வெறும் இறக்கம் பிட்டி தான் வந்து தெரியுது, ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் சகமான அன்றாவே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்மளால் அங்கிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டியில் வந்து ஓகேப்பா எல்லாம் வேலைலாம் சரியாக முடிச்சு அப்படின்னு சொல்ல, டே என்னடா பிளாக் இன்னும் நீ சாவலியா சொல்லி கிம் கேட்க பேக் டே வாய கலவடா அப்படின்னு சொல்லி வந்து ரிப்ளை கொடுக்க நம்ம ஆள் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பார்த்து அப்படியே கொஞ்சம் பொறாமப்படுற மாதிரி இவன் கண்ணில் வந்து பொறாம தெரியுதுங்க, இவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை நம்ம கிடைக்கலையே, இந்த பவர் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் வந்து ஒரு பார்வை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டே ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து டிஸ்கிரைப் பண்ண நம்ம ஆள் அப்படியே நம்ம ஹீலரை பார்த்து திரும்புகிறான். ஹீலர் வந்து ஆமாம் இந்த அண்டர் வேலை தான் வேணும்னு சொல்லி இப்படி அடம்பிடிச்சு பண்ணுறியே, இதுக்கு பின்னாடி உனக்கு அதான் காரணம் இருக்காடா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க நம்ம ஹீரோ வந்து ஒரு அண்டராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்குங்க, அதான் இந்த வேலை இருக்கேன், ஒரு நாள் நான் இங்கே வராட்டி எனக்கு எவ்வளோ போர் அடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் வந்து சமாளிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே வந்து என்னோடய உண்மையான பர்சனல் டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் நீங்கள் இன்னும் உங்கள் கண்ணாடியை பார்க்குறதுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்கும், எனக்கு அந்த இறக்கம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலர் வந்து ஓ ஃபன்னா இன்னும் நீ கொஞ்ச நேரம் ஃபன்னானு வச்சா பரலோகத்துக்கே போய் சேர்ந்துருப்படா பண்ணி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ லைட்டாக சிரிக்க அப்படியே வல்லாமா அப்படின்னு சொல்லி கத்த வந்து ஹீலர் வந்து எருமை சிரிக்காத எருமை ஒட்ட வச்ச எல்லா கையும் புரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அண்டர்ஸ் எல்லாமே நார்மலாக கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டீம் லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ காய்ஸ் இதெல்லாம் பார்த்துங்க, இதான்ப்பா மேஜிக் கோரு, நீங்கள் மான்ஸ்டரை கொண்டதுக்கப்புறம் இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக்கல் கோரை வந்து கையில் எடுத்து காட்ட அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸில் இந்த மேஜிக் கோரை பற்றி இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு சீராங் மான்ஸ்டரோட மேஜிக்கல் கோர் ஒர்த்து வந்து 1000 கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈராங் ஹண்டர், ஸோ இந்த மாதிரி ஒரு சீராங் கோரை எடுக்கிறதுங்கிறது அவனுக்கு வெறும் கற்பனை மட்டும் தான், ஒரு நாள் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் கையில் ஒரு கோரை வந்து வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பின்னாடி மனசுக்குள்ள வந்து நினைக்கிறான், இவ்வளவு அடிபட்டதுக்கப்புறமும் இவ்வளோ காயப்பட்டதுக்கப்புறமும் வெறும் ஒரு ஈராங் மேஜிக்கல் கோரை மட்டும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிருக்கு, என்னுடைய உயிரை பணைய வச்சு நான் பண்ணுற இந்த வேலைக்கு இது எனக்கு ஒர்த்தாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் அதை அப்படியே டைட்டாக கேட்ச் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணம் சம்பாதிக்கிறது இருக்கே அப்படின்னு கொஞ்சம் சலிக்கும் போது அப்படின்னா பின்னாடி தான் இருக்கிறோம், எல்லாரும் இங்கே வாங்கப்பா இங்கே ஏதோ இன்னொரு வழி தனியாக போகுதுப்பா உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு குகைக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடுறாங்க. நம்ம பார்ட்டி லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லேயரா அப்படின்னு பார்த்துட்டு ஏன்டா குகைக்குள்ளுக்கும் மயில அது உண்மைதானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் பால் கிரியேட் பண்ணி அந்த குகைக்குள்ளே தூக்கி எறிய அது ரொம்ப தூரம் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழுகுது. ஸோ அது ஒரு வெரி மேஜிவான ரொம்ப லென்த்தான ஒரு கேவ் மாதிரி தெரியுது guys. இதை பார்த்தோன்னு நம்ம பார்ட்டி லீடர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்கள் ஒன்று நான் சொல்கிறத கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த டஞ்சனில் இருக்க பாஸ் மாஸ்டரை கொல்ற வரைக்கும் நம்ம உள்ளே வந்த அந்த கேட் வந்து மூடாது,
நம்ம கண்ணில் பட்ட எல்லா மிருகத்தையும் இங்கே போட்டு தள்ளி முடிச்சிட்டோம். ஆனால் இன்னமும் அந்த கேட் வந்து மூடுறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டஞ்சனோட பாஸ் வந்து இந்த குகைக்குள்ளே தான் வந்து இருக்குன்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப அன்யூஸ்வலான விஷயம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்குள்ளே வந்து அப்படின்னா ஒரு இடம் தான் இருக்கும், பாஸ் மான்ஸ்டர் இருக்கும், கொண்டுட்டு போயிடுவோம். இந்த மாதிரி தனியாக ஒரு ரூட்டு போயிட்டுலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே போகாது. ஸோ இப்படி ஏதாவது இப்போ நம்ம வந்து வினோதமாக நடந்துச்சு, ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக நடக்குது அப்படின்னா நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் கில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க ஆர்டருக்காக வெயிட் பண்ணணும். ஆனால் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி பார்த்துக்கிறாங்க, என்னது இழுக்கிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாட்டியில் வந்து சொல்கிறாரு, நம்ம இப்போ ஒரு வேளை ஹண்டர் கில்டை வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க இந்த இதை கிளியர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த டஞ்சன்லேருந்து நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து அவங்களுக்கு நம்ம பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நம்மளே உள்ளே போய் இந்த பாஸை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்த ப்ராஃபிட்டே நம்மளே எடுத்துக்கலாம். அதை தான் நானும் கொஞ்சம் விரும்புகிறேன். பட் ஆனால் இது ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா உள்ளே என்ன காத்திருக்குன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஓட்டு இருக்காமே, 17 பேர் இருக்கும்ல. ஸோ மொத்த 17 ஓட்டுன்னு வச்சுக்கோமே, எந்த ஓட்டு மெஜாரிட்டியாக வருதோ உள்ளே போகலாமா வேணாமாங்கிறதுக்குள்ள அந்த ஓட்டை பொறுத்து நம்ம தேர்ந்தெடுத்துக்குவோம். ஒரு தடவை ஓட்டு வந்து முடிஞ்சதுக்கப்புறமா யாரும் இந்த ஓட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து ஓட்ட ஆரம்பிக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற நம்ம மிஸ்டர் கிம் பேக்லாம் ஓகே நாங்கள் ஃபைட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்ல சில பேர் வரோங்கிறாங்க, சில பேர் வரலைங்கிறாங்க. இப்படியே எல்லாரும் ஓட் பண்ணதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நம்ம ஹீரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன தெரியல, உள்ளே வர கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் வந்து இதுக்கு ஒத்துக்கலை, உள்ளே போகிற ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லும்போது இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டியில் வந்து ஓகே 8 ஓட்டு உள்ளே போகலாங்கிறீங்க, 8 ஓட்டு உள்ளே போவேனாங்கிறீங்க, எல்லாம் சரிசமமாக இருக்குது, இப்போ கடைசி உங்களில் தான்ப்பா இருக்குது, நீ என்ன சொல்கிற ஹீரோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ என்னோட ஓட்டை தான் எல்லாமே நிற்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே என் கையில் இருக்க அந்த மேஜிக் கிறிஸ்டலை வந்து ரொம்பவே டைட்டாக வந்து பிடிக்கிறான். என்கிட்ட இருக்க பணம் எனக்கு இன்னும் பத்தலை, என்னுடைய நார்மல் தினசரி வாழ்க்கைக்கே என்னால் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியலை, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து என் தங்கச்சி நான் வந்து காலேஜுக்கு அனுப்பணும், பத்தாக்குறைக்கு அம்மாவோட மெடிக்கல் பில் வேலை இருக்குது அப்படின்னு நம்ம ஆள் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே என்ன ஒரு கை பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என் ஃபேமிலிக்காக இன்னொரு தடவை நான் அந்த கிணத்துக்குள்ளே கொதிக்கிறேன், என்ன ஒரு தான் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்க இதோட அந்த சாப்டர் வந்து முடியுது கைஸ். ஸோ கைஸ் உங்களை நான் அடுத்த ஒரு சாப்டரில் வந்து பார்த்து சந்திக்கிறேன். பை பை கைஸ், ஹேவ் a nice day.